ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுட்ட கத்திரிக்காய் மசியல். இந்த கத்திரிக்காய் மசியல் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமானது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தாத்தா பாட்டி காலகட்டத்திலேருந்து அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 10 நம்பரு, கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 4 நம்பர், தூள் உப்பு சிறிதளவு, கடுகு சிறிதளவு, புளி சிறிதளவு, நல்லெண்ணெய். வாங்க எப்படி சுட்ட கத்திரிக்காய் மசியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிரில் கம்பி இருந்துச்சுன்னா கிரில் கம்பி மேலே கத்திரிக்காயை வச்சு சுட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கம்பியில் குத்தி வச்சு நெருப்பில் சுட்டுக்கலாங்க. இந்த மாதிரி விறகடுப்பு இருந்தால் விறகடுப்பில் பண்ணலாம். நம்ம இருக்கிற பக்கத்தில் விறகடுப்பு இல்லாததுனால இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் பண்ணுறோம். இந்த மாதிரி சுட்டுக்கலாங்க. சுற்றி நல்லா திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டுக்கலாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி தோல் நல்லா ஃபுல்லாக வெந்து வர மாதிரி நல்லா வெடித்து வாசனை வரும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்பியில் வச்சு தான் பண்ணணும். அது கம்பி சூடாகி கை சுட்டுருச்சு. அதனால் நீங்கள் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம அதனால் கிரில் கம்பி இருந்ததுனால கிரில் கம்பியில் மாற்றிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த கோம்பு இப்படி இருந்தால் தான் நமக்கு இப்படி பிடிச்சி நல்லா சுற்றி திருப்பி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்தளவுக்கு நல்லா கருப்பாக நல்லா தோல் ஃபுல்லாக கருகி வந்த வேண்டி தான் உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இதை எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. இதுலேயே பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 4 நம்பர் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வரமிளகாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்ச கத்திரிக்காய் ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே வாங்க வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகை அதில் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவும் வணங்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மென்று சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் எடுத்துக்கலாங்க. நம்ம சுட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயில் இந்த மாதிரி நல்லா கருகி இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரிச்சாச்சு. அடுத்து நம்ம சுட்டு வச்சுருக்கிற மிளகாயையும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையாலேயே நொறுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற கத்திரிக்காயில் இருக்கிற கோம்பை தனியாக எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை கூட நம்ம இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் வரமிளகா இது ரெண்டையுமே அது கூட போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு போட்டுக்கலாங்க. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்து இதிலே போட்டுக்கலாங்க. இது புளி பார்த்திங்கன்னா சும்மா தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் தூரம் அந்த மண்ணெல்லாம் ஊறி போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஊற வச்ச போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா அப்படியே மற்ற வச்சு ஃபுல்லாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு என்னடா வீட்டில் சமைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகா ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சந்திக்கலாம்.